வணக்கம் நண்பர்களே. உதயநிதியின் ரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை. 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது நெருங்கிக் கொண்டுள்ளது. தொடர்ந்து இன்னும் 2 வார காலத்திற்குள் தேர்தல் நடைபெறலாம் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் திமுக 22 கட்சிகளுடன் கூட்டணியில் உள்ளது. பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என ஸ்டாலின் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கலாம் என்கின்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தொகுதி பங்கீட்டை தற்போது பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உட்கட்சியில் பூசல் ஏற்பட்டுள்ளது. காரணம், தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்திற்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குவது சரியல்ல என்கின்ற கருத்துகளும் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது. சூழல் இப்படி இருக்க, ஒருபுறம் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாமல் திமுகவில் உள்ள மூத்த கட்சிகளும் மூத்த அமைச்சர்களும் இந்த 5 ஆண்டு காலத்தில் சேர்த்த பணத்தை செலவழிக்க வேண்டும். அப்போதுதான் திமுகவால் வெற்றியடைய முடியும். அதனால் உதயநிதிதான் இந்த பொறுப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், எம்மாதிரியான வியூகங்களை வகுத்தால் இம்முறை திமுக வெற்றியடைய முடியும் என உதயநிதி ரகசிய அறையில் அனைத்து பணத்தையும் பதுக்கி வைத்தது எப்படியோ அமலாக்கத்துறையின் வசம் தெரிய வந்துள்ளதாம். அதிரடியான சோதனையை நடத்த அமலாக்கத்துறை திட்டம் போட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்குள் அந்த பணத்தை கைமாற்றிவிட வேண்டும், ரகசிய அறையை ரகசியமாகவே மூடிவிட வேண்டும் என திமுக தற்போது ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. மேலும் பணத்தை வாரி இறைத்தால்தான் வெற்றி என்பது உண்மை அல்ல. திமுக சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றியிருந்தால், சொன்னதை செய்திருந்தால், மக்களுக்கு பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்கியிருந்தால், இவ்வளவு பணத்தை வாரி இறைத்துதான் வெற்றியை பெற வேண்டும், மாற்று கட்சிகளுக்கு பயப்பட வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லாமல் இருந்திருக்கும். மேலும் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வசம் அனைத்து பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் பறக்கும் படையினர் மூலமாக பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க தற்போது திட்டம் போடப்பட்டுள்ளது. இதனால் உதயநிதி அவர் சார்ந்த அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. ஒருவேளை உதயநிதியின் ரகசிய அறை கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டால் இம்முறை தேர்தலில் எம்மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.